பார்க்க வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இத்திருமணத்தின் தலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இப்போ எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளோட கல்வி தரத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாரும் மன திருப்தியோட இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலையும் இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் அதை பத்தி பேசுவாங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க நல்லா மார்க் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிலீஷில் நல்ல மார்க்கு. நம்ம தாய்மொழி தமிழ்ன்றதுனால தமிழில் ஓரளவுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். மெயின் சப்ஜெக்ட் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 3 சப்ஜெக்டில் கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸு. நாங்களும் சொல்கிறோம், ஹையர் ஸ்டடீஸ் போனால் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் தான் முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் மேலே கல்வியெல்லாம் படிக்க முடியும். அதனால் வந்துட்டு மெயின் சப்ஜெக்டுக்கு கொடுங்கடா டைம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸ்க்கெல்லாம் நிறைய டைம் போட்டு பாருங்கடான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ்ன்னு எடுத்தால் ஒரு படிப்பறிவாளி இல்லாதவங்க கூட ஒரு சின்ன தொழிலை செய்யணுன்னா கூட அவருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை அவங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் மேக்ஸ் வரலன்றதை விட போட்டு போட்டு பார்க்கணும். புரியலன்னா வந்து கேளுங்கடா அப்படின்னா அவனுங்க இப்போ ஒரு 2 டைம்ஸ் கொடுத்து அனுப்பலாம், 3 டைம்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சு போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பினாலும் 2 டைம்ஸ் போட்டு வரான், 3 டைம்ஸ் போட்டு வரான். நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 ஸ்டெப்புக்கு மேலே எனக்கு புரியல அப்படின்னு நிற்கிறான். அப்போ பார்த்து பார்த்து போடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நான் ஒரு சில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். தெரியலன்னா எங்களுக்கு கேளுங்கடா, போட்டு பார்க்கும்போது உனக்கு புரியலன்னா எனக்கு கேளு, நான் உடனே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னும் சொல்கிறேன். அப்படி வசதி இல்லை அப்படின்றவங்க வந்து அடுத்த நாள் கூட வந்து கேளுடா அப்படின்னா யாரும் அந்த ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் போட்டு பார்க்கும்போது உனக்கு புரியலையா, எந்த இடம் புரியல, எந்த சம் புரியல, ரவுண்ட் பண்ணிட்டு போ, மிஸ்ஸை கேளு, மிஸ்ஸு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கேளுடா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம குழந்தைகிட்ட மார்க் எதிர்பார்க்குறோம். அது நம்மளுடைய பேரண்ட்ஸ் சைடில் குழந்தைகிட்ட படிக்கணும், மார்க் வாங்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அதுக்கு அவங்களுடைய ஹெல்த்து ரொம்பவே அவசியமாகுது. அது ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஹெல்த்து சரியில்லைன்னும் போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் தலைவலியோடவோ இல்லை ஃபீவராக இருக்கும்போது குழந்தைங்களால படிக்க முடியறதில்லை. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ். எல்லாரும் ரெகுலராக கிளாஸுக்கு வரணும். கிளாஸுக்கு வந்து நிறைய லீவ் எடுக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளாக. காரணம் சீசன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த சீசன்னால நிறைய கோல்டு, ஃபீவர்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். மார்னிங்கே 8 o'clock 7 o'clock எல்லாம் வரதுனால மார்னிங் ஷோல்டர்ஸ் காசெல்லாம் கொடுத்துருக்குங்க, ஹாட் வாட்டர் கொடுத்துருக்குங்க. ப்ளஸ் கோல்டு ஃபீவர் தெரிஞ்சால் ஸ்டார்டிங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபுல் போர்ஷன் ஃபுல் புக் அப்படியே எழுதுறதுனால அவங்க இந்த முறை கொஞ்சம் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ரிவிஷன் வரும்போது அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு 9th நல்லா பண்ணுறாங்க சார். நான் சயின்ஸ் எடுக்கிற 9th நல்லா பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு காலையிலே அவங்களுக்கு இந்த 9th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் குறைச்சிடுங்க. நான்வெஜ் கொடுக்கறத கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டு வர்றதில்ல அவங்க, இதை பால் மட்டும் குடிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 11 போது பசிக்குதுன்றாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, குர்குரே இந்த லேஸு இதெல்லாம் எடுத்து வச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை. அப்புறம் மதியம் நல்லா ஃபுட்டு கொடுத்து அனுப்புங்க. அதுவும் பத்திரத்தில் நிறைய படிக்கிறாங்க, எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் 9th வந்து இங்கிலீஷ் எடுக்கிறேன். இருந்தாலும் 10th வந்து 10th பசங்களுக்கும் அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்மால் அட்வைஸு. இன்னும் 2 மாதம் இருக்குது. உங்கள் பசங்களை வந்து உளவியல் ரீதியாக என்ன பண்ணுங்கன்னா அணுகுமுறை பண்ணுங்க இருக்கிறவங்க 2 மாதத்துக்கு. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாரும் பேரண்டே எந்த மனநிலையில் இருப்பீங்கன்னா பசங்கள்லாம் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் இந்த மனநிலையோடு என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பசங்களை அந்த மனநிலையோடு என்ன பண்ணுவீங்கன்னா பார்ப்பீங்க தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை தூங்கும் இல்லையா, தூங்குறப்ப என்ன பண்ணுங்கன்னா காதில் சொல்லுங்க, இந்த மாதிரி நல்லா படிக்கிறேன், ஒரு 490 வாங்கிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 மாதத்தில் நிறைய சேஞ்ச் நடக்கும்.
இதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து மார்க் கம்மியாக வாங்கிட்டா கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக இங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடக்குது இந்த சமுதாயத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு வாரத்தில் நிறைய யூனிவர்சிட்டிகள்லாம் என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயத்துக்கு வந்து இந்த பசங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா மார்க் நிறைய வாங்கலைனாலும் நாளைக்கு ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கு கம்மியாக வாங்கினவங்க தான் இன்றைக்கி சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப்பில் போயிருக்கிறாங்க, சீக்கிரமாக நல்ல பொறுப்புல எல்லாம் இருக்கிறாங்க. மார்க் அதிகமாக வாங்கினவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டாக இருந்துருக்காங்க. அப்புறம் எங்கே போனாங்கன்னு அவங்களெல்லாம் பார்க்க முடியல. அதுக்குன்னு பசங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை சொன்ன உடனே இதை அட்வான்டேஜாக எடுத்து வச்சுட்டு நான் மார்க் கம்மியாக வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா காம்படேட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் இந்த பசங்களுக்கு முன்னையோட இப்போ ஸ்கூலில் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இன்னும் 1 மந்தில் நிறைய ஸ்மார்ட் போர்டு எல்லாம் இன்னும் அட்வான்ஸாக நம்ம போயிட்டுருக்கிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த 10th முடிஞ்ச வரையும் நீங்கள் 490 இன்னும் மார்க் இன்னும் 2 மந்த் இருக்குது. இப்போ இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா கூட 490 மேலே வாங்கலாம். நீங்கள் 9th என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 490 சேஸ் பண்ணி எப்படியாவது ஒரு 490 எடுக்கணும் 98 எடுக்க முடியாதா அப்படின்னு நாங்கள் சேஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். 10th பசங்க முடிஞ்ச வரையும் 490 அப்படி இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும், பிடிச்ச மிஸ் ஏதாவது இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க சப்ஜெக்ட்லாம் சென்டம் எடுத்து ஸ்கூலுக்கு நேம் கொண்டு வாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக ஸ்கூல் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ப்ரௌட்னஸ் ஆக்குற மொமெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் உங்களை ப்ரௌட் ஆக்கிக்க முடியும், உங்கள் பேரண்ட்டையும் ப்ரௌட் ஆக்கிக்க முடியும். ஒரு மெமரியாக இருக்கும், இதெல்லாம் மெமரியாக இருக்கும். மறுபடியும் லைஃப் கிடைக்க போகிறது. நான் நிறைய முறை கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இந்த வாழ்க்கை கிடைக்காது, இந்த மொமெண்ட் கிடைக்காது, இந்த ஹெல்த் இப்போ இருக்கிற ஹெல்த்து கிடைக்காது. போக போக என்ன இருக்குன்னா ஏஜ் அப்படியே ஆகிட்டே தான் இருக்கும், நிறைய டிசீஸ் வரும், வாய்ப்பு கிடைக்காது, மணி இருக்காது. இப்போ எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்குறாங்க பேரண்ட்ஸு. எவ்வளோ ப்ரௌட் ஆக்க முடியுமோ ப்ரௌட் ஆக்குங்க. அப்படி ப்ரௌட் ஆக்க முடியலனாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணலனாலும் உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கா நீங்கள் நல்லா வந்தீங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கு பண்ணலைன்னா கூட நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பண்ணுறது அப்படின்னு அந்த வேவரிங் மைண்டில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்குது. முடிஞ்சவளோ என்ன பண்ணுங்கன்னா ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, மார்க்கை என்ன பண்ணுங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு மார்க் கம்மியாகிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையில்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மார்க் கம்மியானா அந்த வருத்தம் இருக்காது. இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுவீங்க. இப்போ எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா ஏஜ் அப்புறம் வந்தாலும் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா எங்களோட அதிகமாக அட்வைஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதனால கொஞ்சம் அதிகம் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமேல் இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கல்வி தேவை. அந்த கல்விக்கு உதவித்தொகை வழங்குவது நம் பள்ளியே. அதாவது 9ஆம் வகுப்புல முன்னாண்டு தேர்வில் 75% அதுக்கு மேலே வாங்குகிற குழந்தைங்களுக்கு நம் பள்ளி மூலயமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் 15,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். 15,000 அதுலேயே அவங்களோட 10ஆம் வகுப்பு படிப்பை முடித்துக்கலாம். சரிங்களா? அதனால நீங்களும் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் 75% அபோவ் வாங்குறாங்களோ ஆனுவல் எக்ஸாம் 9th ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு 10th 15,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு 8 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் மூலமா நம்ம சுவாமிஜி அதை பெற்று குழந்தைங்களுக்கு வழங்குறாங்க. சரிங்களா? அதனால 9th பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணி அனைவரும் அந்த கல்வி உதவித்தொகை பெறணும்னு எல்லாம் வந்துடுறீங்க. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் படிக்க வேண்டும். பெற்றோர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். வந்து வெயில் இந்த சமயத்துலலாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு அது இது சரியான நேரத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் படிக்கலாம் மட்டும் சொல்லுங்க போதும். அதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் படிச்சுக்கலாம். அவனுக்கு பதிலாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே 10ஆம் வகுப்பு குழந்தைங்க இப்போ எல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்கான அந்த விளையாட்டு இது அதெல்லாம் தான் அப்படியே போகுது. அது எப்பவுமே இந்த அரையாண்டு பயிற்சிக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மூடில் தான் இப்போ இருக்கானுங்க எல்லாம். அப்படித்தானப்பா? அதனால நாம் பெற்றோர்கள் கூப்பிட்டு சொல்கிறது உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்து போகிறதுக்காக வர மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாம் நல்லா பண்ணிடுவாங்கன்னு நல்லா நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய மார்க்குகள் எடுப்பாங்க. எடுக்கலாம் தான் இல்லை. நீங்கள் அவங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருங்க.
இப்போ 9th பொறுத்த வரைக்கும் 9th தான் இப்போ நீங்கள் தயாராக வேண்டிய கட்டாயம். இப்போ அவங்களுக்கு எல்லா போர்ஷனும் முடிஞ்சது. இனிமேல் ரிவிஷன், டெஸ்ட்டு, மார்க் பார்த்துட்டு மறுபடியும் டெஸ்ட்டு, ரிவிஷன் இப்படியே போயிட்டு இருக்கு. 2 மாதம் 60 நாள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 88 டேஸ் தான் இருக்குது. அதனால் அவங்க பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ 9th பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்து நீங்கள் தயாராக இருக்கும். ஒன்று இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்குது. ஸ்காலர்ஷிப்புக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிக மார்க் வாங்குறதுக்கு இப்போ இருந்து நீங்கள் முடிவு செஞ்சால் தான் போச்சு. இல்லைன்னா கஷ்டம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் கூடாது. இப்போ இருந்து சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா டீச்சரும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு அதுக்குன்னு தனியாக 6-7 பேருக்குன்னு தனியாக பஸ் எல்லாம் கூட விட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எப்போ இங்கேயே இருந்து உங்களுக்கு எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்புறம் நிறைய பணம் வேணும், நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. முதல்ல என்ன சாமானமாக இருந்தது என்ன ஒன்றுமே இல்லை. வீட்டில் சமையல் சாமானம் இருக்கும், கொஞ்சம் ஏதாவது 2-1 இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போனால், சாதாரண வீட்டுக்குள்ளே போனாலும் அவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது. ஒத்தும் பத்தாததுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே எல்லோரும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இது வேணும், அது வேணும், செருப்பு வேணும், ஷூ வேணும்னாலும் அதுலேயே ஒரு ஆர்டர் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால் இப்போ இவங்க பொழைச்சாவணுங்கள ஒரு காலத்தில். இப்போ இந்த தேதிக்கு வந்து ஒருத்தர் நீங்கள்லாம் குடும்பம் நடத்தணும்னா ஒரு மாதத்துக்கு 25,000-30,000 ரூபாயாவது மினிமம் இருந்தால் தான் வாழ முடியும். சேமிப்பெல்லாம் இல்லாமல் செலவு மட்டும் இல்லை, அப்படிதான் போகுது. எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது. இப்போ இவங்க காலம்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்களாம் படித்து அந்த படிப்பு மூலம் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா தான். திறமை வேணும், படிப்பு வேணும், திறமை வேணும். வந்து அப்படி எதிர்காலம் அப்படி இருக்குது இந்தியாவில். இப்போ அந்த வேலை இல்லாத விஷயம் இப்போ தான் பெருசாக போகுதுங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு இது வந்துருக்கு, ஏஐ அப்படிங்கிறாங்க. இப்போ அதன் மூலம் என்னென்னா 50 பேர் 100 பேர் செய்கிற வேலையை ஆளே இல்லாமல் செஞ்சுருவாங்க. ஒரு ஆஃபீஸில் 20-30-40 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா, ஒரே ஒரு ஆள் போதும், அதுவே எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அது புதுசாக அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு 6-7 வருஷத்துக்குள்ள எந்த வண்டிக்கும் டிரைவரே தேவைப்படாது. இப்போ இந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறீங்களா, இப்போ இன்னொரு 6-7 வருஷத்துக்கு இருப்பாங்களான்னு தெரியல. என்ன இப்போ ஏஐ அப்படின்னா அதுவே எல்லாம் சொல்லிக் கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது எல்லாம் ஒரு இது. அப்போது பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு தான். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில். அவர் வந்து இப்போ அவர் இருக்கிற கம்பெனியில் ஒரு 2000-3000 பேர் வேலை செய்கிறாங்க போட்டுருக்குது. அதில் ஒரு 1000 பேர் இப்போ வெளியில் போக சொல்கிறாங்க. அந்த வெளியில் போக சொல்கிறதுக்கு அதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு ராத்திரி வேலையை முடிச்சு வந்து 10-11 மணிக்கு மேலே அதுலேருந்து ஒரு அமெரிக்கா கம்பெனியிலேருந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க 2 மணி வரைக்கும் டெய்லி. 12லேருந்து 2 மணி 3 மணி நேரம் படித்து அந்த அப்கிரேட் பண்ணி அதை அந்த இப்போ புதுசாக வர்றதுக்கு தயார் பண்ணிக்கிட்டா தான் வேலையில் தொடர்ந்து இருக்க முடியும். இல்லைன்னா ஒரே நாளில் போய்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு அந்த தம்பி ஃபோன் பண்ணார். வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு, இவ்வளவு படித்து இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க மாதிரி ஆகி போச்சுங்கிறாரு. இதெல்லாம் எடுத்துக்காட்டுன்னா வந்து நாம் இப்போ இருந்து அந்த முயற்சி இருந்தால் தான் முடியும். நம்ம இதை நம்ம ஊரில் இல்லாத தொழிலை தவிர வேறு ஏதாவது உயர்ந்தது படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா இப்போ டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் 4 டாக்டர் இருக்கிறாங்க, 4 பேர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ பிஜி படிக்கணும், எம்டிக்கு அதை எம்எஸ் படிக்கணும்னா எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் டாக்டர் கேட்டால் ஏன் சார் கொஞ்சம் இந்த திருமண வேலையெல்லாம் பார்க்கலாமல்ல அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இப்போ எனக்கு டாக்டராக ஒருத்தர் மனைவியாக வேணும் அப்படின்னு பொண்ணு பார்க்க போனால் அவங்க சொல்கிறாங்களா, பிஜி படிச்சிருந்தா வேணா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி அவர் கவலையில் இருக்கிறாரு. 2-3 பேர் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போன நேரம் போகிற படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம கவலை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் இருக்கிற விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அது யாரும் தயாராக இல்லை. அதுதான் நல்ல வாழ்க்கை. அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படி இருக்கலாம். ஆனால் பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாம் நினைக்கிறோம்ல. இப்போ எல்லா செலவுக்கும் பணம் வேணும். அப்போ நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தான் ஆச்சு. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா? ஏதாவது குறைபாடு இருக்குதா? ஒன்றும் இல்லை. எல்லா குறைபாடும் இல்லை. சமைச்சு கொடுக்குறதுலேருந்து
பார்த்துக்கிறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, எல்லாம் பர்த்டே எல்லாம் நல்லா அழகாக தான் கொண்டாடுறாங்க. எல்லாம் தான் நல்லா இருக்கிறாங்க, எந்த குறைபாடும் இல்லை. ஆசிரியர்கள் உங்களுக்காக ராத்திரி பல உழைக்கும் தயாராக இருக்கிறாங்க, வேணுங்கிறது செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன வேணா எதுலேயும் இருக்கு. எல்லாரும் சின்ன ஸ்கூலு அமைதியாக நல்லா படிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இது நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் எதிர்காலம். எதிர்காலத்தை இப்போ நாம் டிசைட் பண்ணிக்கணும். வருங்காலத்தில் கஷ்டப்பட போகிறோமா அல்லது நல்லா இருக்க போகிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உழைத்தால் தான் முடியும். உழைப்பு ஒன்று தான் இருக்கும். திறமை எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும், அறிவு எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுலெல்லாம் ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்க போகிறோம்னு பார்த்துட்டு இந்த 2 மாதம் நீங்கள் நல்லா தயாராகுங்க. அதே மாதிரி 9th பிள்ளைங்கள்லாம் அடுத்த வருஷத்துக்காக ஒரு எய்ம் வச்சுட்டு போகணும். என்ன லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது துடுப்பு இல்லாத படகு போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே எந்த ஊருக்கு போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம்னு தெரியும் இல்லையா. ஆகவே இவ்வளோ மார்க் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோடு நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். உழைக்க வேண்டியது தான். இந்த ஒரு வருஷம் நீங்கள் இந்த 3 மாதம், அப்புறம் அவங்க இன்னொரு 1.5 வருஷம் இதை செய்யுங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. வீட்டில் அவங்கள உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகப்படுத்தி நல்லா படி அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருங்க. இது எல்லாமே இறைவனுடைய அருளாக நல்லாவே நடக்கும் நம்புகிறேன். அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். जय श्री स्वामी जी महाराज के, जय श्री सामुंडेश्वरी देवी के, जय श्री श्री दुर्गा लक्ष्मी माई के,